Hello children, welcome to my classroom. இன்று நான் ஓலவல் பரீட்சையில் அமரப்போகும் மாணவர்களுக்கு ஒரு சில பயனுள்ள தகவல்களை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். இங்கு ஓலவல் பரீட்சையின் போது முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயமாக ஆளடையாளத்தை உறுதிப்படுத்தல் என்ற பிரச்சினை எழுகின்றது. ஒரு பரீட்சைக்கு தோற்றும் பொழுது எந்த ஒரு பரீட்சார்த்தியும் தனது ஆளடையாளத்தை முறையாக குறிப்பிட்ட அந்த நோக்குனருக்கு காண்பிக்க வேண்டும். தமது அடையாள அட்டையில் இருப்பது போன்ற முகத்தை நாம் பரீட்சை மண்டபத்தில் காட்டிக்கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் பரீட்சை மண்டபத்துக்கு செல்லும் பொழுது பெரும்பாலாக முஸ்லிம் மாணவிகளுக்கு அணியப்படும் ஃபர்தா ஒரு முக்கிய தடையாக உள்ளது. அது ஒரு தடை அல்ல. நீங்கள் உரிய நோக்குனரிடம் உங்கள் காதுகளை திறந்து காண்பித்து உங்கள் ஆளடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அவ்வாறில்லை என்றால் வீட்டிலிருந்து செல்லும் பொழுதே முறையாக ஒழுங்காக டிரான்ஸ்பேரன்சி இல்லாத மெல்லியதாக இல்லாத ஒரு முந்தானையை அணிந்து சென்றால் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. என்றாலும் சில மாணவர்கள் தனது ஆளத்தை உறுதிப்படுத்துவதற்காக தங்களது காதுகளை திறக்கும்படி வேண்டினால் திறக்க மாட்டார்கள், முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். அவ்வாறு கூற வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் உங்களுக்கு உதவிக்காக அங்கு பெண் நோக்குனர்களும் வந்திருப்பார்கள். நீங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி உங்கள் பரீட்சைக்கு தைரியமாக முகம் கொடுக்கும்படி அனைத்து மாணவர்களையும் பணிவோடு வேண்டிக் கொள்வதோடு, நீங்கள் கட்டாயமாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம், நான் பரீட்சை மண்டபங்களில் அவதானித்த முக்கியமான ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். நேரத்துக்கு சமூகம் அளிக்காமை. உரிய நேரத்தில் குறைந்தபட்சம் நீங்கள் 15 நிமிடங்களுக்கு முன்பாவது தமது கதிரைகளில் அமர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அமர்ந்து உங்கள் அனுமதி அட்டையை தந்தவுடன் அவற்றில் நிரப்ப வேண்டிய பகுதிகளை நிரப்பிக்கொள்ள வேண்டும். அனுமதி அட்டையின் பின்புறத்திலும் வழங்கப்பட்ட திகதி, வழங்கப்பட்ட திணைக்களம் அவற்றை வீட்டிலேயே நீங்கள் நிரப்பிச் செல்வது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அத்தோடு பரீட்சை மண்டபத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அலிரப்பர், பென்சில், பேனை, 2 பேனைகள், சற்று பாவிக்கப்பட்டு எழுதி பழகிய பேனை, இவ்வாறு சற்று நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்வது நன்றாக இருக்கும். அத்தோடு வீட்டிலேயே சாப்பிட்டு கொண்டு செல்வதும் தண்ணீர் போத்தல் எடுத்துக்கொண்டு செல்வதும் மிகவும் நல்லது. இவ்வாறான விடயங்களை பின்பற்றி கொண்டால் எங்களுக்கு பரீட்சை ஒரு சவாலாகவும் அமையாது. ஏனைய விமர்சனத்துக்கு உட்பட்டு கொண்டு சமூக வலைத்தளங்களில் இருக்கும் விடயங்களை காதில் போட்டுக்கொண்டு நீங்கள் உங்கள் பரீட்சை நாட்களை வீணாக்காது அவற்றில் முழு கவனத்தையும் செலுத்தி பரீட்சையை எழுதும்படி வேண்டி உங்களுக்கு நல்ல பிரதிபலன், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகிறேன்.